இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான கிறிஸ்பியான மீன் வறுவல் செய்முறையை பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு வின்னிங் மகா சமையல். மீன் வறுவல் பண்ணுறதுக்கு 2 கிலோ மீனை கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோங்க. பெரிய டேபிள் ஸ்பூனில் 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சுருக்குறோங்க. 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழத்தை சாறு புழிஞ்சு எடுத்து வச்சுருக்குறேங்க. உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 2 டேபிள் ஸ்பூன், மீன் வறுவல் மசாலா 10 ரூபா பாக்கெட்டு ஒரு பாக்கெட் சேர்த்துக்குங்க. வெறும் மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. மிக்சிங் பவுலில் மீனை சேர்த்துக்கலாங்க. இப்போ மிக்சிங் பவுலில் மீனை சேர்த்தாச்சுங்க. இப்போ மசாலாவை சேர்த்து கலந்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாங்க. ஒரு பேக்கெட் மீன் வறுவல் மசாலா சேர்த்துக்கலாங்க. வெறும் மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சால்ட்டு சின்ன டேபிள் ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. எலுமிச்சை பழ சாறு சேர்த்துக்கலாங்க. இப்போ மீனில் இந்த மசாலாலாம் நல்லா கோட் ஆகுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மீனில் மசாலா நல்லா கோட் ஆகுற பதத்துக்கு நம்ம கலந்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மீனில் மசாலா நல்லா கோட் ஆகுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சுங்க. பாருங்கள், இது மாதிரி கன்சிஸ்டன்சியில் கலந்துக்குங்க. இப்போ மீனில் மசாலா நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ தட்டு போட்டு மூடி 30 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாங்க. மீனில் மசாலா கலந்து வச்சு 30 நிமிஷம் ஆயிருக்குதுங்க. மசாலாவும் மீனில் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ மீனை பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. இப்போ எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்குதுங்க. மசாலா கலந்து வச்ச இந்த மீனை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. உள்பக்கம் நல்லா வெந்து கலர் மாதிரி வந்ததும் மீனை திருப்பி விட்டுக்கலாங்க. இப்போ மீனை திருப்பி விட்டுக்கலாங்க. இப்போ மீன் நல்லா வெந்து 2 பக்கமும் நல்லா கலர் மாதிரி வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் மீனை எடுத்துடலாங்க. இப்போ மீதி மசாலா கலந்து வச்சுருக்கிற மீனையும் எண்ணெயில் போட்டு இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வின்னிங் மகா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.